குட் ஈவ்னிங். எனக்கு இப்பதான் ஈவினிங்கு. மணி 7:30. அவங்க எல்லாருக்கும் வந்து நைட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பேர் பார்த்தேன், வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன். கொஞ்சம் பேர் வந்து இப்பயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னால ட்ராவல் பண்ண முடியல. ஏற்கனவே நான் சொன்ன மாரி தான் வந்து பையனோட ஸ்கூல் இந்த வருஷம் வந்து சேஞ்ச் பண்றோம். அவன் இப்ப இங்க தான் படிக்கிறான் 2வது பையன். அதனால இந்த வருஷம் வந்து அவன லோக்கல் சிலபஸ்ல இருந்து கேம்பிரிட்ஜ் சிலபஸ்க்கு மாத்துறதுனால கொஞ்சம் அந்த ஸ்கூல் அட்மிஷன் சம்மந்தமா தான் இந்த வருஷம் என்னால ட்ராவல் பண்ண முடியல. மத்தபடி வருஷம் வருஷம் அங்க ஊருக்கு வருவேன். அ என்னோட சொந்த விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி கார்த்திக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது ஒரு பெரிய ஜாபு. நீ வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த ஜாப்ப இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற இந்த லெவல் வரைக்கும். அதனால உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் கார்த்தி. அ இந்த மிஸ் மில்லேனியம் 2000 பேட்ச வந்து இவ்வளோ தூரம் வந்து இழுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். எப்பல்லாம் எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் வந்து எனர்ஜி கம்மியா இருக்க டைம்ல இந்த ஃபோட்டோவ பார்ப்பேன். எனக்கு நானே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஃபோட்டோ மாரி தான் இந்த ஃபோட்டோ லைஃப்ல. ஆ இப்ப நான் இங்க ஜாம்பியால வந்து இது என்னோட 10வது வருஷம். ம் 10 வருஷமா இது 10வது வருஷமாட்டம் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் ஈடன்பர்க்ன்னு ஒரு யுனிவர்சிட்டில டெப்யூட்டி வைஸ் சான்சலராட்ட இருக்கிறேன். நெறைய பேருக்கு நான் அங்க ஊர சுத்திட்டு இருந்தானே, ஆட்களோட சண்டைய போட்டுக்கிட்டு, கவர்மெண்ட்டோட சண்டைய போட்டுட்டு இங்க வந்து வாத்தியாரா கிடக்கேனேன்னு தோணலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. அந்த லைஃப் எல்லாம் விட்டுட்டு, இங்க ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான சோசியல் ஆக்டிவிஸ்ட் லைஃப்ப விட்டுட்டு, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல இது 10வது வருஷம். ஏன்னா ஃபேமிலி இங்க தான் இருக்குது. அ ஒய்ஃப் இங்க வந்து இப்ப நான் அதே யுனிவர்சிட்டில வந்து எம்பிஏ படிக்கிறாங்க. விஜயலட்சுமி நெறைய பேருக்கு தெரியும். மூத்த பையன் வந்து ஊர்ல தான் இருக்கிறான் அம்மாவோட. இப்ப அவன் வந்து 3 இயர் பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிக்கிறான். ஓசூருக்கும் பெங்களூருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் சாய் என்ஜினியரிங் அ காலேஜ்ன்னு சொல்லிட்டு. அதுல பிஇ என்ஜினியரிங் 3 இயர் படிச்சுட்டு இருக்கிறான். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு. அவன் அம்மாவோட தான் இருக்கிறான். இங்க 2வது ஆள் தான் வந்து அவன் பேர் வந்து திருமாறன். இங்க இருக்கிறவன் எங்களோட இருக்கிற பையன் பேர் வந்து தமிழ்மாறன். அவன் இப்பதான் ரீசென்ட்டா 2 நாளைக்கு முன்னாடி 9வது நேஷனல் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறான். இதுவரைக்கும் லோக்கல் சிலபஸ்ல படிச்சான். எனக்கு அவன் இங்க இருக்கிற லோக்கல் பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு ஆசை. அதனால 6வதுலருந்து 9வது வரைக்கும் லோக்கல் சிலபஸ்ல படிச்சுட்டு, இப்போ வந்து கேம்பிரிட்ஜ்க்கு மாத்துறோம். ஏன்னா அவன் கெரியர பார்க்கணுமே. அதனால வெளியில படிக்கணும்னு ஒரு இது இருக்கிறதுனால அவன இந்த வாட்டி கேம்பிரிட்ஜ் சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு மாத்துறோம். அதனால தான் இந்த வாட்டி வரல. இல்லைன்னா நான் வந்து உங்க எல்லாரையும் வந்து நேர்ல பார்க்கணும்னு எப்பவும் இருக்கிற விருப்பம் தான். இந்த வாட்டி என்னால நிறைவேத்த முடியல. சாரி மறுபடியும். மத்தபடி கார்த்தி உன்னோட ஒர்க் வந்து ரொம்ப டிடிஎஸ் ஜாப்பு. எல்லாரையும் இழுத்து புடிச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்குது. நான் அங்க இருந்திருந்தா நெறைய வழியில சப்போர்ட் பண்ணியிருக்க முடியும். அதனால தான் நான் இத உன்னைய ரெகக்னைஸ் பண்ணி சொல்லணும்னு நெனச்சேன். அம் மத்தபடி நம்ம நமக்கு சொல்லிக் குடுத்த எல்லா வாத்தியாரும், அ நம்ம பிரின்சிபல் அவர எப்பவும் நான் இந்த கம்யூனிட்டி டெவலப்மென்ட்க்கு தனியா ஒரு குரூப் இருக்குது. ரங்கசாமி சாரையும், என்ஆர் சாரையும் அப்பப்ப குரூப்ல இருக்க டிஸ்கஷன் இதுகள்ல சில நேரங்கள்ல வம்பிழுக்கிறது, இந்த மாரி இதுல வந்து அவங்கள அப்பப்போ மீட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது தவிர்த்து இவங்க குருபாரதி சாரு, அவங்கள நான் வந்து ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இது மாரி ஊருக்கு வந்திருக்கிற டைம்ல, அவங்க இந்த ஒரு ஃபண்டிங் ஆர்கனைசேஷனோட மீட்டிங்ல வந்து பார்ட்னர்ஸ்க்கு ட்ரெய்னிங் குடுக்குறதுக்காக வந்திருந்தாங்க. பாலா அண்ணன் இன்வைட் பண்ணியிருந்தாரு, என்னைய அந்த மீட்டிங்க்கு. அப்போ வந்து குருபாரதி சார பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்புறம் கூடலிங்க சாரு, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து ஊருக்கு வந்துட்டுருந்தேன். ஆன் தி வே அடிஸ் அபாபால ஃப்ளைட் வந்து டிரான்சிட் நான் வந்து லுசாக்கால இருந்து அடிஸ் வந்து அங்கேருந்து ஃப்ளைட் சேஞ்ச் ஆகும். ஆஃப்ரிக்கால எங்க டிராவல் பண்ணோம்னாலும், எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணோம்னா, அங்க அடிஸ்ல ஃப்ளைட்ட சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சேஞ்ச் பண்ணும்போது, சென்னை ஃப்ளைட்ல சார பார்த்தேன். புள்ளிங்க சார. அவங்க கன்சல்டன்ட்டாட்ட அநேகமா வந்து காணான்னு நெனைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருந்தாங்க. என் பையன கூப்பிட்டு ரொம்ப பெருமையா சொன்னேன்.
சார் வந்து என்னோட வாத்தியாரு அப்படின்னு. ரொம்ப பெருமையா இருந்துச்சு அன்னைக்கு உங்கள நான் நடு வழியில ஆப்பிரிக்கால பார்த்தப்ப. அப்புறம் மத்த ஜானட் மாமா வந்து வேற அக்கேஷன்ஸ்ல பார்த்துருக்கிறேன். அங்க இருக்கும்போது, ஊர்ல இருக்கும்போது. அதுக்கடுத்து உங்கள நான் வந்து பார்க்கல. அப்புறம் இவங்க வெங்கடமுருகன் சார வந்து போன போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து காலேஜ்ல கூப்ட்டுருந்தாங்க பேசுறதுக்கு, பசங்க மத்தியில. அப்ப வந்து பார்த்தது கடைசியா. ஆனா உங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷனுமே எனக்குள்ள இருக்கிறதாட்ட நான் நெனப்பேன். எப்ப எல்லாம் வந்து அ கண்ணன் சார், எப்பல்லாம் நான் வந்து கிளாஸ்ல வந்து இப்ப குவாலிட்டேட்டிவ் இது குவான்டிடேட்டிவ் மாடியூல் வந்து டீச் பண்ணுவேன். அப்பப்ப அக்கேஷனலாட்ட இந்த 2 ரிசர்ச் மாடியூலையும் வேற யாருக்கும் மோஸ்ட்லி குடுக்க மாட்டேன். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தடையும், குவான்டிடேட்டிவும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்லாம் வந்து டீச் பண்ணும்போது உங்க ஞாபகம் வரும். "நீ எல்லாம் படிச்சு என்ன செய்ய போறேன்னு" சொன்ன அந்த வார்த்தை சட்டுன்னு வரும். எஸ்பிஎஸ்எஸ் எடுத்து பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது. ஆனா மத்தபடி இந்த ஜேர்னி வந்து டர்புலன்ட்டா இருந்தா கூட, அது ஒரு நல்ல ஃபார்மேட்டிவ் ஜேர்னியாட்ட இருந்ததாட்ட தான் நெனைக்கிறேன். நான் கிளாஸுக்கு போகும்போது, முன்னாடி இப்ப டீச் பண்றத விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷம் ஆச்சு. டீச் பண்ற ரெகுலர் டீச்சிங்க விட்டு. நான் மோர் ஆர் லெஸ் அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறதுனால, டீச்சிங் ரொம்ப குறைஞ்சுட்டு. ஒரு 10% தான் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது டீச் பண்ணுவேன். மத்தபடி ரெகுலரா கிளாஸ் போயிட்டு இருந்த அந்த இனிஷியல் டேஸ்ல, அ ஒரு சேலஞ்சுக்காக கையில எந்த பேப்பரும் கொண்டு போகாம, ஜஸ்ட் இது மட்டும் போர்ட் யூஸ் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணுவேன். அப்பல்லாம் உங்கள குறிப்பா குருபாதி சார வந்து நெனச்சுக்கிடுவேன். அவர் வந்து அந்த மனுஷன் வந்து சேர் மேல கால் போட்டு, ஒரு கால கீழ ஒண்டிட்டு, ஒரு கால வச்சுட்டு உட்காந்துட்டு, அந்த அந்த கேள்வி கேட்கிற தொனியிலேயே வந்து என்ன செய்யும்? 2 வே ப்ராசஸ் ஆட்டம் இருக்கும் அந்த லேர்னிங். அத நெறைய நேரங்கள்ல வந்து நானும் திரும்ப ரெப்ளிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அ ரங்கசாமி சாரு என்னோட லைஃப்ல எல்லா நேரங்கள்லயும் டிராவல் பண்ணாரு. ஒருவேளை இப்ப நான் அந்த அகாடமிக் இதுக்கு வந்த பிறகு, குறிப்பா மதுரைய விட்டு கிளம்பி வேம்பார் போன பிறகும், திரும்ப வெளியில வந்த பிறகு அந்த டச் குறைஞ்சுட்டு, ரொம்பவே குறைஞ்சுட்டு. அது நானே ஃபீல் பண்ணதுனால தான், இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கோயம்புத்தூர் குடி போன பிறகு, பசங்களோட எல்லாரும் குடும்பமாட்ட போயி அவர் போய் வீட்ல போய் பார்த்துட்டு, 2 பசங்க, ஒய்ஃப், நானு 4 பேருமே போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்க கோயம்புத்தூர் குடி போனதுனால. உங்களோட ஆசீர்வாதம் தான் சொல்லணும். உங்களோட ஆசீர்வாதத்தில தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம். நீங்க அந்த எழுதின லைன படிச்சப்ப எனக்கு தோணுச்சு. உங்க ஆசீர்வாதத்தில தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கிறதாட்ட நெனச்சேன். அ மத்தபடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பா நான் வந்து இனிஷியல்ல காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போன டைம்ல ஆல்மோஸ்ட் ஆர்சிபிடிஎஸ் ஆஃபீஸ் வந்து இந்த பேட்ச் பசங்களுக்கான சாயங்கால நேர டாப் மாரி தான் இருந்துச்சுன்னு நெனப்பேன். ஆல்மோஸ்ட் 4, 5 பசங்க ரெகுலரா வரக்கூடிய ஆட்கள். கண்ணன், அம் மணி, அ அப்புறம் சாயங்கால நேரங்கள்ல வந்து அந்த கண்ணன் இந்த தபால் தந்தியினர் ஒட்டி இருக்க ஆட்கள்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து டீ சாப்பிடக்கூடிய இடங்களாட்ட இருந்த இதாட்ட தான் பார்த்தேன். முதல் 2 வருஷங்கள வந்து. ஆனா அந்த டச்ச வந்து மெயின்டெயின் பண்ண முடியல. தொழில் அடிப்படையில ப்ரொஃபஷனலாட்ட மெயின்டெயின் பண்ண முடியல. கொஞ்சம் வகையில வந்து மீனாட்சி மிஷன் போன பிறகு சுனிதா வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சோம். ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரு 2 பிரான்ச்ல ஒர்க் பண்ணோம். அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து தொழில் அடிப்படையில கூட படிச்சவங்களோட வேலை செஞ்சதுக்கான அந்த ஃபீல குடுத்து. ஆனா ஆனா கூட சுனிதாவுக்கும் எனக்கும் 2 பேரையும் கனெக்ட் பண்றதுக்கான காமன் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அப்பப்ப. இப்பவும் வந்து பேசிக்கக்கூடிய இது உண்டு. மத்தபடி எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில வந்து அ Facebook வாயிலா நெறைய இடங்கள்ல நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம். ஒருத்தர் வந்து லிங்க் பண்ணிக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அம் இளங்கோ, ஒருவேளை அம் அ 2 வில்லேஜ் டெவலப்மென்ட் ஆஃபீஸரையும் நான் நேர்ல பார்க்கல. ஆனா இளங்கோ அப்பப்ப இந்த பொதுவான இயற்கை விவசாயம் இந்த மாரி விஷயங்கள்ல வந்து பேசிக்கிடுவோம். இப்ப இல்ல, ஊர்ல இருக்க டைம்ல. ஏதோ ஒரு வகையில வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களோட சேர்ந்து வேலை செய்றதுக்கான சந்தர்ப்பங்கள வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா, இந்த தாட் ப்ராசஸ்ல நீங்க எல்லாருமே இருக்கிறதாட்ட தான் நெனைக்கிறேன். அதனால அந்த அந்த சின்ன ஏக்கம் மட்டும் உண்டு. அப்பப்ப இத ஃபோட்டோ பார்க்கும்போது. அ மறுபடியும் ஒரு தடவ சாரி கேட்டுக்கிறேன். நேர்ல வர முடியல. அடுத்த டைம் வரும்போது
குரூப் ஆட்ட சென்னையில இருக்கக்கூடிய ஆட்களையும் மீட் பண்ண ட்ரை பண்ணணும். மதுரையில இருக்க ஆட்களையும் மீட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஏன்னா இந்த வர்ற டைம்லாம் ஷார்ட் பீரியடாக இருக்கும். 1 மந்த் ஹாலிடேஸ் இருக்கும். அதனால ஊர்ல இருக்க விஷயங்கள பார்க்க செய்ய ஏன்னா அங்கேயும் இன்னும் விவசாயம் இருக்குது. விவசாயத்த வந்து இப்ப இதாட்ட மாத்தி விட்டுருக்கேன். அந்த நீங்க எல்லாரும் வந்து விசிட் பண்ண தோட்டம் இருக்குல்ல, அந்த வீட வந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டோம். அது அந்த பழைய ஸ்ட்ரக்சர வந்து கம்ப்ளீட்டா இடிச்சுட்டு புது வீடாட்ட கட்டியாச்சு. அதே பேஸ்மெண்ட்ல. மத்தபடி தோட்டத்தையும் வந்து கரும்பு போட்டுக்கிருந்த தோட்டத்துல இப்ப வந்து ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம் மாத்தி ஃபென்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஏன்னா அம்மாவோட லைஃப் லைன் அங்க தானே இருக்கு. அதனால அத மாடிஃபை பண்ணி போயிட்டு இருக்கு. மத்தபடி சந்தோஷமா இருக்கோம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அ ஏன்னா நான் ஏத்திஸ்ட் ஆச்சே பேசிக்கல. அதனால வந்து கடவுள் பேர்ல வந்து எல்லாருக்கும் இது சொல்றதுக்கு எனக்கு இது ஒத்து வரல. அ எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சுக்கிறேன். நேர்ல பார்க்கலாம். பாய். எல்லாருக்கும் நேர்ல பார்க்கும்போது நானும் வந்து ஆன்லைன்ல ஜாயின் பண்றேன் நாள கழிச்சு. எனக்கு 5:30 மணி 5:30 இருக்கும். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. நேர்ல எல்லாரையும் பார்க்கணும்ல. பாய். சி யூ டே ஆஃப்டர் டுமாரோ.